நீ ஜீவா மேல கோவத்துல இருக்க. உன்னோட கோவம் நியாயமானதுதான். எந்த ஒரு பொண்ணும் தான் ஹஸ்பண்ட் தான் கிட்ட உண்மையா இருக்கணும்னு தான் நினைப்பா. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஏமாற்றம் அவளை ரொம்பவே பாதிக்கும். ஜீவா உன்கிட்ட உண்மைய மறைச்சது தப்புதான். ஆனா எதுக்காக மறைச்சாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஜீவாவோட சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுப்பன்னு நம்புற. ஜீவா எனக்கு பெருசா அறிமுகம் இல்லாதவர. அவர் என்கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஜீவா என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நீ என்கிட்ட ஜீவாவை நேசிச்ச விஷயத்த சொல்லியிருந்தா நான் ஜீவாவை என் கழுத்துல தாலி கட்ட விட்டிருக்க மாட்டேன். எப்படியாவது உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா நீ அப்படி பண்ணல. நீ மட்டும் அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு உன் காதலும் நிறைவேறி இருக்கும். என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். ஏன் பிரியா நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்ன பேச வச்சதே நீதான். விட்டு கொடுக்கறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. சின்ன வயசுல இருந்து உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்கேன். ஜீவாவை காதலிச்ச விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். சொல்லாம மறைச்சிட்டியே. உன்னாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. தெரிஞ்சே நீ இப்படி வாக்கா வாழ்க்கையை பாழாக்கலாமா? அப்படிலாம் இல்ல பிரியா. உன்னை உயிருக்கு உயிர காதலிச்ச ஜீவா என் கூட எப்படி வாழ்வாருன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? இல்ல, ஜீவா உன் கூட வாழ தயாரா தான் இருக்காரு. இல்ல காவ்யா, அவரு என் கூட வாழ தயாரா இல்ல. நீ பார்த்தியோட சேர்ந்து வாழறேன்னு சொன்னதுனாலதான் அவரு என் கூட சேர்ந்து வாழறேன்னு சொன்னாரு. அவரே விரும்பி என்னை ஏத்துக்கல.